இங்க நம்ம ஹீரோ டெய்லி வீட்டுக்குள்ள வரும்போது வீட்டு வாசல்ல பெட்ரோல தெளிக்கிறான். சூரியன் மறையறதுக்கு முன்னாடி வீட்ல உள்ள எல்லா ஜன்னல் கதவுகளையும் நல்லா இறுக்கமா மூடிடுறான். அதுக்கப்புறம் தன்னோட நாயோட கொஞ்ச நேரம் விளையாடுறான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்குறான். தூங்கும்போதும் கூட கையில துப்பாக்கிய புடிச்சுக்கிட்டே தான் தூங்குறான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அவன் வாழ்ற நாட்டுல ஒரு வைரஸ் பரவி அங்க உள்ள மக்கள் எல்லாம் கொடூரமான அரக்கர்கள் மாரி மாறிருவாங்க. ஸோ அந்த அரக்க மனிதர்கள் இரவு நேரங்கள்ல மக்கள வேட்டையாடுவாங்க. அதனால தான் நம்ம ஹீரோ சூரியன் மறையறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு போயிடுறான். நம்ம ஹீரோ ஒரு சயின்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால அவனுக்கு அந்த நோய் தாக்கல. ஸோ அவன் அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறான். அந்த மருந்த ஒரு எலிக்கு செலுத்தி பார்க்குறான். ஸோ அந்த மருந்துல கொஞ்சம் முன்னேற்றம் தெரியுது. சரின்னு சொல்லிட்டு அந்த மருந்த டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு பெண் அரக்கிய பிடிக்கிறான். அந்த பெண் அரக்கிய தன்னோட ரிசர்ச் சென்டருக்கு கூட்டு போகிறான். அவன் கண்டுபிடிச்ச அந்த மருந்த அவளோட உடம்புக்குள்ள செலுத்துறான். ஆனால் கொஞ்சம் கூட முன்னேற்றம் இல்லை. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் நம்ம வேற ஒரு அரக்கனை பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போகிறான். அப்போ அங்கே கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தா ஒரு மனுஷன் நிற்கிறான். இந்த நகரத்தில் மனுஷங்களே கிடையாதா, இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்க்குறான். உடனே கோவத்தில் அந்த பொம்மையை சுட்டு தள்ளுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரே அமைதியாக இருக்குது. சுற்றி முற்றி பார்க்குறான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது அவனை பிடிக்கிறதுக்காக அந்த அரக்கர்கள் வச்ச பொறி அப்படின்னு. அந்த பொறியில் அவன் மாட்டிக்கிறான். அரக்கர்கள் உடனே அவனை பிடிச்சிடுறாங்க. திடீர்னு கொஞ்ச நேரம் கழித்து கண்முழிச்சு பார்த்தா அவன் அரக்கர்கள் சுற்றி அவனை நிற்கிறாங்க. சூரியனும் மறைஞ்சிருச்சு. ஸோ இருட்டினதுனால எல்லா அரக்கர்களும் வெளியே வந்துடுறாங்க. ஒட்டுமொத்த நகரமும் அரக்கர்கள் வசமாயிருது. இவங்ககிட்டேருந்து நம்ம ஹீரோ எப்படி தப்பிக்கிறான் அப்படிங்கிறது தான் கதை.